சுட்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு அரை கப் அளவுக்கு சிகப்பு காராமணியை 4 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்து உப்பு சேர்த்து 2 பங்கு தண்ணி சேர்த்து நல்ல 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பூண்டு பல்லு எல்லாத்தையும் நல்ல கருப்பாகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்ட் ஆகணும் அது. இப்போ மேல இருக்கிற அந்த கருப்பான அந்த பீசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு மிக்சியில சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பீஸ் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு, அந்த வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல கிரீமியா கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதுல ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியையும் கூட வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த விழுதை எடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்போடு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தேவைன்னா வெந்நீர் விட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு சேர்த்தோம் அப்படின்னா அருமையான சிகப்பு காராமணி குழம்பு தயார். சுடுறதுக்கு பதில் நீங்க வதக்கியும் இதே குழம்பு செய்யலாம். பட் சுட்டு செஞ்சு பாருங்க, அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.